ஓகே. எசபெல்லா எங்கேருந்து வர்றான்னு பார்க்கலாம். இது வந்து 2 ராஜாக்கள் 8:26 இருக்குது, நீங்கள் படிச்சுக்கோங்க. சவுல் 40 வருஷம் ஆள்றாரு. தாவீது 40 வருஷம் ஆள்றாரு. அப்போ நாட்டை பெரிதாக்குறாரு, எருசலேமை தலைநகரமாக்குறாரு. சாலமோனு 40 வருஷம் ஆள்றாரு. சாலமோனுக்கு அப்புறம் இஸ்ரவேலு 2 பகுதியாக மாறுது. ஒன்று வடக்கு பக்கம் 10 கோத்திரமும், தெற்கு பக்கம் 2 கோத்திரம், யூதாவும் பெஞ்சமின் கோத்திரமும். வடக்கு பக்கம் இருந்த கோத்திரம் பூரா தாவீதின் வம்சம் கிடையாது. அவன் இவனை கொல்லுவான், இவன் அவனை கொல்லுவான். பலவான் யார் இருக்காங்களோ ராஜாவாக மாறுவாங்க. நிறைய விக்கிர ஆராதனை, பாகாலுக்கு, அஷ்டரோத்துக்கு, தாகோனுக்கெல்லாம் சிலை, அது இது எல்லாம் நடக்கும். அந்த எகிப்தில் இருக்க ஐடல்ஸ் பூரா இங்கேயும் வந்துடும். அந்த வடக்கு பக்கம் இருக்கிற ராஜாக்கள் பூரா கெட்டவங்களா 20 ராஜாக்கள் ஆண்டிருப்பாங்க. ஒரு கூட நல்ல பையன் கிடையாது. தெற்கு பக்கம் எல்லாரும் தாவீதின் வம்சம், தாவீதின் குமாரன், அவனுக்கு குமாரன், அவனுக்கு குமாரன் சொல்லி அரசாண்டாங்க. தெற்கு பக்கம் அவங்க அப்படி அரசாளும் போது இது 2 பிரிஞ்சு இருக்குன்னு சொல்லிட்டு பிரிஞ்சே இருக்கும். மேலே 10 கோத்திரம், கீழே ஒரு கோத்திரம். இப்போ வடக்கு பக்கம் தாவீது வம்சம் இல்லாத வடக்கு பக்கம் 20 ராஜாவில் ஒரு ராஜா ஒம்ரின்னு ஒரு ராஜா இருந்தான். அவன் மகன் ஆகாப்புன்னு ஒருத்தர் இருந்தான். ஆகாப்புக்கு பெண்ணு பார்க்க சீதோன் தேசத்துக்கு போய் எக்பகால், அவன் பாகாலின் அடிமை, அதுக்கு பேர். எக்பகாலோட மக எசபெல்லாவை பெரிய விக்கிர ஆராதனை நிறைஞ்ச இடத்துல விக்கிர ஆராதனையின் அடிமை ஏக்பகால்ங்கிறோட மக தான் எசபெல்லாங்கிறவ. அவளை போய் ஆகாப்புக்கு கட்டி வைக்கிறான் இந்த ஒம்ரிங்கிற ராஜா. இப்போ கட்டின பிறகு வந்த பிறகு வடக்கு பக்கம் பயங்கரமான பாகாலோட விக்கிராராதனையும் பெரிய பெரிய ப்ரீஸ்டுக தீர்க்கதரிசிகன்னு சொல்லிட்டு எக்காச்சக்க பேரை வச்சிருப்பா. இந்த தேவ தீர்க்கதரிசிகளெல்லாம் இசபெல்லாம் கொல்ல ஆரம்பிப்பாள். புருஷனை வச்சு, ஆகாப் ராஜாவை வச்சு ஆயிரக்கணக்கான தீர்க்கதரிசிகளை கொல்லுவான். அப்போ தான் ஒபதியாங்கிற ஒரு 50 தீர்க்கதரிசியாக ஒழிச்சு வச்சு மறைச்சி வச்சுருப்பாங்க, காப்பாற்றுவான் அவர். இந்த பாகா அப்போ எலியா வருவார். நல்லா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எலியா வந்து இந்த பாகாலுக்கு வணங்குறவங்களும் அஷ்டரோத்துன்னு வணங்குற அந்த தீர்க்கதரிசி 400 தீர்க்கதரிசியும், பாகாலுக்கு வணங்குற 450 தீர்க்கதரிசியும். இது வந்து 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் இருக்குது, படிங்க. அப்போ உங்களுக்கு அந்த கதை தெரியும். எலியா வந்து பலிபீடத்தை உண்டாக்கி அது மேலே தண்ணியை ஊற்றி, நான் தேவன் இஸ்ரவேலின் தேவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், அவர் வந்து பலியை எடுத்துக்குருவான்னு சொல்லி தண்ணியை ஊற்றி விடுவான். இவங்க நான் ஹோல்டையும் கற்றுன்னு கத்தி பாகால இறக்கி பார்ப்பாங்க. அதை அந்த தெய்வம் வராதனால எலியை கொன்றுவான். 400 பாகால் தீர்க்கதரிசிகளை, 450 பாகால் தீர்க்கதரிசிகள். ஆனால் அஷ்டரோத்து வணங்குற தீர்க்கதரிசிகளை இசபெல்லா அரண்மனைக்குள்ளேயே வச்சுக்கிடுவா. அதனால் அவங்க தப்பிச்சாங்க. ஸோ எனிவே, இப்போ இந்த மாதிரி எசபெல்லா அவளுக்குள்ளே இருந்த ஆவி இந்த மாதிரி பண்ணவும் அவன் என்ன செய்வா, அடுத்து அவங்களுக்கு பிறந்த பிள்ளை தான் அத்தாலியா. அவ தான். இவங்க 2 பேருமே பயங்கரமான மோசமானவங்க.
இவங்களுக்கு பிறக்கிற பிள்ளை எப்படி இருக்கும்? ஆகாப்புக்கும் எசபெல்லாக்கும் பிறக்கிற பிள்ளை அத்தாலியா இருப்பா. அவ என்ன செய்வா? அவ வளர்ந்துட்டு இருக்கச்ச இங்க தெற்கு பக்கம் இருந்த தாவீது கோத்திரத்துல ஒரு ராஜா யோசபாத்துங்கிறவரு ரொம்ப அன்பா இந்த இஸ்ரேவேல்ல தன் ஜனத்தை நல்லா அழகா ஆண்டுகிட்டு இருப்பாரு. அப்ப இந்த ஆகாப்ப என்ன பண்ணுவான், அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வரும், நம்ம இஸ்ரவேல் எல்லாம் ஒற்றுமையா சமாதானமா இருந்தா என்னன்னு சொல்லி அந்த எண்ணத்தை போட்டதே சாத்தான். ஏன்னா ஆகாப்கிட்ட கடவுள் இருக்க சான்ஸ் இல்லை. அவன் விக்கிர ஆராதனைக்காரன், பொண்டாட்டி எசபெல்லா. இந்த இந்த எண்ணத்தை போட்டோன்னா தெற்கு பக்கம் இருக்கிற ராஜா யோசபாத்துக்கு அழைப்பு கொடுத்து வர்றச்செல்லாம் அவனுக்கு ரொம்ப ராஜ மரியாதை பண்ணி யோசாபாத்து விழுந்துருவான். விழுந்து நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் என்ன அப்படின்னு அவன் உபசரிக்கிறதும் அன்பா போலி அன்பு சாத்தானின் இது அதில் விழுந்து யோசாபாத்து என்ன செஞ்சிருவான், தன்னோட மகனுக்கு இந்த அத்தாலியா கட்டி வச்சிருவோன்னு. இது 2வது ராஜா 8:26 இருக்கும். அகசியான்னு தன் மகனுக்கு, யோசாபாத்தோட மகன் அகசியா, அவனுக்கு அத்தாலியாவை திருமணம் பண்ணி யூதா நாட்டுக்குள்ள கொண்டு வருவான். அது சாத்தானுக்கு ஒரே கொண்டாட்டம். ஏற்கனவே வடக்கு பக்கத்தை அழிச்சுவிட்டோம், அங்க விக்கிராதனம் நிறைஞ்சிச்சு. இப்ப அத்தாலியாவை வச்சு இந்த தெற்கு பக்கமும் யூதா கோத்திரத்தையும் பெஞ்சமின் கோத்திரத்தையும் அழிச்சிருவான். நமக்கு முக்கியமானது யூதா கோத்திரம் அழியணும். அதான் அவன். ஏன் யாக்கோபு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டான், யூதா கோத்திரம் யூத சிங்கம் வரும்னு சொல்லி. அதனால செங்கோல் அங்கே தான் இருக்குன்னு யூதா கோத்திரத்தை டார்கெட் பண்ணிட்டான். இப்போ அவனோட தந்திரம், அவன் வித்த அழிக்கிற ஒரு இது எல்லாம் இப்போ நிறைவேற ஆரம்பிச்சிச்சு. அவனுக்கு ஒரே சந்தோஷம். இப்போ இந்த நட்பு நீடிக்கிறதுக்காக ஆகாப் தன் மகள் பிள்ளைய அத்தாலியாவை யோசாபாத்து மகனுக்கு கட்டி கொடுத்துட்டான். கட்டி கொடுத்தோன்னா அத்தாலியா வர்றா. எப்படிப்பட்ட அம்மா அப்பாவுக்கு பிறந்தவ? இங்கே வந்தோன்னா தாம் ஹஸ்பண்டை கைக்குள்ளே போட்டு, இந்த ஹஸ்பண்ட் நல்லவனாக இருந்தான் யோரம். ஆனால் கடைசியில் பார்த்தா இவளோட சேர்ந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சோன்னா அவ பேச்சை கேட்டுட்டு எல்லா யூதர்களை நிறைய பேரை இவன் ரொம்ப கெட்டவனாகி அவன் 8 வருஷம்தான் ரூல் பண்ணுவான். கடைசியில் வாரில் அவனுக்கு வயிற்றுக்குள்ளே புண்ணு அகோரமாக அசிங்கமாக புழு எல்லாம் பண்ணி செத்தது யோராம், அத்தாலியாவுடைய ஹஸ்பண்ட். அவன் போன உடனே அவங்களுக்கு பிறந்த ஒரு மகனை அத்தாலியா அரசுக்கு கொண்டு வருவான். வந்த உடனே அவனு 1 வருஷம்தான் அரசாளுவான். அதுக்கப்புறம் அவன் செத்து போவான். செத்தோன்னு அந்த காட்டத்தில் 2 நாளாகவும் 22:10 இருக்கும். நல்லா பாருங்க. அந்த யாக்கோபோட 49:10 சொன்ன யூதா ராஜசிங்கம் செங்கோல் இந்த யூதா ஜாதியில தான் வருதுங்கிறத அழிக்கிறதுக்கு அத்தாலியா மகன் செத்து 1 இயர்ல அரசாண்டு செத்த உடனே ராணி ஆனா ஹோல் யூத வம்சத்தையும் தாவீது குமாரன் வம்சத்தை பூரா வெட்டி சாச்சிருவா, எல்லாத்தையும் கொண்டு விடுவான். அப்ப கடவுள் என்ன செய்கிறாரு? ஒரே கொண்டாட்டம் தான் சாத்தானுக்கு இருக்கும். ஆனால் மோசையை காப்பாற்றினது போல யோரோம் சகோதரி ஒருத்தி ப்ரீஸ்டை கட்டியிருப்பா. அவ 1 வயசு தான் பிள்ளைய
ஏன்னா இது தாவீது வம்சம், யூதா கோத்திரம், கொண்டு போய் டெம்பிளில் மறைச்சு வச்சு ஆசாரியர்களால் வளர்க்கப்படுவான். 7 வருஷம் அவன் அங்கே வளருவான். இது சாத்தானுக்கு தெரியாது. அது எப்படி தெரியாதுன்னு என்கிட்ட கேட்காதீங்க. சாத்தானுக்கு நிறைய அது தெரியாது. அதனால் அவனுக்கு அந்த ஞானம் கிடையாது. அவனுக்கு ஒரே கொண்டாட்டம். அத்தாலியா இப்போ தெற்கு பக்கமும் பாகால் வணக்கத்தையும் அஷ்டரோத்து சிலைகளையும் எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவான். எல்லாம் ராஜா கீஜா எல்லாம் அவளோட ப்ரீஸ்டுக எல்லாம் விக்கிராராதனை தெற்கு பக்கமும் வந்து யூதா சந்ததியே அழிஞ்சு போயிடும். அப்போ கடைசியில் என்ன ஆகும்? இந்த பையன் ஒளிச்சு வச்ச பையன் யோசேபா 7 வருஷத்துக்கு அப்புறம் அவன் ப்ரீஸ்டுகள்லாம் சேர்ந்து இவன் ராஜாவா கிரீடத்தை வைக்கணும்னு சொல்லிட்டு ஹை ப்ரீஸ்ட் என்ன செய்வார்? அவங்க சர்ச்சுக்குள்ளே டாபர்னாக்கிள்குள்ளே ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருக்கிற எல்லா ஆயுதங்களையும் அங்கே வந்து ஆசாரிப்பு கூடாரத்துக்குன்னு சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா அங்கே பொண்ணு விலையுறந்த பொருள்கள்லாம் இருக்குது. ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளார வந்து ஆசாரிகள் மட்டும் இருப்பாங்க. ஹோலி பிளேஸில் வந்து பிரதான ஆசாரியர் போய் தான் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த பலியிடுவார் பஸ்கா பண்டிகைக்குள்ளப்ப. அதனால அங்கே அவர் எல்லா ஆயுதத்தையும் எடுத்து ஆலய சோல்ஜர்ஸ்கிட்ட கொடுத்து 2 பக்கமும் அவர் பேர் யோஸ்தான் நினைக்கிறேன், யோபாத்தா. அந்த ஹை ப்ரீஸ்ட் வந்து தான் சோல்ஜர்ஸ் ஆசாரிப்பு கூடார சோல்ஜர்ஸுகளை 2 பக்கமும் லைனாக வலது பக்கமும் இடது பக்கம் நிற்க வச்சு அவர் ஆர்டர் கொடுத்துருவார். நான் இப்போ இந்த பையனை அனாயிண்டட் பண்ணி இவனை ராஜாவாக பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு